தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 67வது வட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் ருசி என் ஆனந்த் அவர்களின் ஆலோசனையின்படி வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் MPC தனிகா அவர்களின் ஆலோசனையின்படி வடசென்னை மேற்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் டி பத்மநாபன் அவர்களின் ஆலோசனையின்படி இன்று முதல் விலையில்லா ரொட்டி பால் முட்டை வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கிறோம். ஒரு வருடத்துக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இன்று முதல் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். கொடுத்தல் பகுதி 67வது வட்டத்தில் அனைவரும் சேர்ந்து இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அறுபத்தேழாவது வட்ட தொண்டர்கள் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச பால் ரொட்டி பண்ணு வழங்கப்பட்டது. இதுல நூற்றுக்கணக்கான மக்கள்கள் வாங்கி பயன்பெற்றார்கள். இந்த நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள். மேலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது போன்ற பால் முட்டை ரொட்டி வழங்கப்படும் என்று மக்களிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவங்க சந்தோஷத்தில் மகிழ்ந்தார்கள். அதை கொடுத்த விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி சொன்னார்கள். இது போன்ற சேவைகள் அநேகம் செய்யுங்கள் என்றும் இதை செய்ய சொன்ன விஜய் அவர்களுக்கும் நன்றி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நாளைய முதல்வர் விஜய் தான், எங்கள் ஓட்டு எல்லாம் விஜய்க்கு தான், புதிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று விஜய் ரசிகரை பார்த்து உற்சாகப்படுத்தி பொதுமக்களாக இதை தெரிவித்தார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ருசி என் ஆனந்த் அவர்கள் அறிவுறுத்தலின்படி வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் MPC தனிகா, வடசென்னை மேற்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் பத்மநாபன், வடசென்னை மேற்கு மாவட்ட வடக்கு மாவட்ட தலைவி மகளிரணி பல்லவி அவர்கள் தலைமையிலும் மற்றும் 67வது வட்ட நிர்வாகிகள் ரமேஷ் மற்றும் நண்பர்கள் சார்பாக நலிவுற்ற குழந்தைகளுக்கு இலவச முட்டை ரொட்டி பால் திட்டம் இன்று முதல் துவங்கியுள்ளோம். இந்த திட்டம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் மக்களுக்கு சென்றடையும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கிறோம். இதற்கு இயக்கத்திற்கு உதவியாக இருக்கும் அனைத்து கழக தோழர்களுக்கும் வடசென்னை மேற்கு மாவட்ட தொண்டர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.